அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 8:34 இப்படியாய் சொல்லுகிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர் தான். ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் விசுவாசிக்கிறவர், நாம் ஆராதிக்கிறவர், நாம் உயர்த்துகிறவர், நாம் கனப்படுத்துகிறவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் தான் நமக்காக மரித்தவர், நம் பாவங்களுக்காக மரித்தவர், பாவங்களின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்தவர். அவர் தான் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தும் இருக்கிறவர். அதோடு மாத்திரமில்லாமல் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்த வண்ணமாய் அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர். நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர் தான், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எத்துணை பெரிதான ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, எல்லாமே கிறிஸ்து தாங்க. அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார். அவர் தான் நமக்காக பிறந்தவரும், நமக்காக மரித்தவரும், நமக்காக எழுந்து இருக்கிறவரும். ஆகவே அப்படிப்பட்டவர் இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து பாடுகள் பட்டு தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர் 40 நாள் பிற்பாடு பரலோகத்தில் சென்ற பிற்பாடு பரலோகத்தில் பிதாவின் பலப்பக்கத்தில் அமர்ந்தவராய் இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? அவர் நம்முடைய இன்டர்செஸராக இருக்கிறார். அவர் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். நமக்காக ஒரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. என் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் சொல்லுங்கள், அவரிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள், அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களை படைத்தவரும் நீங்கள் தான், எங்களை வாழ வைக்கிறவரும் நீங்கள் தான், எங்களை மீட்டவரும் நீங்கள் தான், எங்களை நடத்துகிறவரும் நீங்கள் தான். உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுங்க. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நீர் தான். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் அழித்து போட்டு எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இப்படி நாம் மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்துகிறோம் நீர் தான். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் இடத்துல வருகிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார், அவரே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வேத வார்த்தைகளை தியானித்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர் யார்? எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஒருவரும் இல்லை. ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆண்டவருடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து நடத்துவீரா? இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.